நம்ம அப்பா, நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் தாத்தா இருக்கார் அப்படின்னா இதில் யாராவது செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு பேர் கெட்டு போயிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? அது ஐயோ அப்படியான்னு இதுக்கெல்லாம் சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பரவிக்கிட்டு இருக்குதாங்க. அங்கே ஒரு ஸ்டோரி பரவுது. ஒரு ஒரு பூசணிக்காயின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருந்ததாகவும் ஒரு வசதியான ஒருத்தர் இருந்ததாகவும் அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குடும்பம் இருந்ததாகவும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கொடி பறந்தது, அந்த பூசணி கொடி பறந்தது, அதில் ஒரு பூசணிக்காய் இருந்தது. இந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அந்த பூசணிக்காவை எடுத்துக்கிட்டாரு, திருடிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷனுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, யாராவது அடையாளம் கேட்டாங்கன்னா அதான்ப்பா அந்த பூசணிக்காய் தின்னான் அந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க, அதை பெரும்பாலும் அடையாளமாகவே ஆக்கிட்டாங்க. பூசணிக்காய் திருடின குடும்பன்ற மாதிரி யாரை கேட்டாலும் உங்கள் வீடு எங்கெங்க இருக்குது, அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீடு பக்கத்து விடுங்க, அவர் வீடு எதிர் விடுங்க, அவர் வீடு பின்னாடி விடுங்க இப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அந்த பரம்பரை அப்படியே வளர்ந்தது. அவர் 2-3 பேருக்கு 2-3 தலைமுறைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்கள் அப்பா எவரோ தாத்தா பாட்டன் எவனோ வந்து ஒரு பூசணிக்காய் திருடிட்டானா இது மறைக்கும், இது இப்படியே இருக்குன்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இதை மறைக்கிறதுக்கு என்ன வழின்னும் போது அவர் என்ன பண்ணார், சாமியார் சரி உங்கள் வீட்டு வாசலில் வச்சு டெய்லி 50-100 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்காண்ணா. இருக்குதுங்க அண்ணா. அப்போ அதை செய்யுங்கண்ணா. டெய்லி சாப்பாடு போட ஆரம்பித்தார். பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் இப்போ சாப்பாடு போடுறாங்களே, அன்னதானம் பண்ணுறாங்களே, அவர் வீட்டுக்கு முன்னாடிங்க, அவர் வீட்டுக்கு பின்னாடிங்க, அவர் வீட்டு பக்கத்துலங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அதுதான் வந்து நம்ம பழமொழியாக சொல்கிறது, முழு பூசணிக்காவை சோத்தில் வச்சு மறைச்சிட்டேன்னு சொல்கிறது ஒரு பழமொழி இருக்குல்ல. அதான் ஒரு பூசணிக்காய் திருநதை வந்து சாதம் போட்டு அந்த அவப்பெயரை மாற்றிட்டுருக்குறாங்க. ஸோ முன்னோர்கள் அந்த குளத்தில் செஞ்ச ஒரு தவறை அதே குளத்தில் பிறந்தவன் வேற ஒரு விஷயத்தை செஞ்சு அதை மாற்றிருக்கிறான் பாருங்க. இனிமேல் பிற்காலத்தில் என்ன ஆகும் எப்படி சொல்லுவாங்க, சில பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு கிப்பு நடந்து போயிடுச்சுனாக்கா அவப்பேராயிடும். அதுதான் குளம். அது ஒரு நம்மளோட அப்பா அம்மா மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உறவில் இருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம முன்னாடி பிறந்திருந்தவங்க, நம்ம பெற்றவங்க, நம்ம பெற்றவங்களுக்கு பெற்றவங்க, இவங்கள வந்து நல்லா குடும்பமாக இருக்கணும், குளம் பத்திரமா. சில பேர் பார்க்கலாம், இது யாருங்க அது அப்படின்னாக்கா ஒரு பெரிய நடிகர் பேர் சொல்லுவாங்க, அவரோட பேத்திங்க எதுன்னுவாங்க. அது அது அந்த அந்த குளத்துக்கு வந்து நிறைய பேர் இப்பவும் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களுடைய பேரம்பேத்திக்கெல்லாம் சில சலுகைகள் கொடுப்பாங்க.